திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்கா திருத்தலத்தில் கோவில் கொண்டுள்ள நெல்லிவனநாதர் இறையன்பர்களின் கோபத்தை கட்டுப்படுத்தி சாந்த சொரூபியாக மாற்றிவிடுகிறார். இது பற்றிய விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தேவலோகத்தில் உள்ள கற்பகம், பாரிஜாதம், சந்தானம், அரிசந்தனம், மந்தாரம் ஆகிய 5 மரங்களும் வேண்டியதை தரக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்த காரணத்தால் அவற்றுக்கு கர்வம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தேவலோகம் வந்த துர்வாசரை மதிக்காததால் அவர் பூமியில் புளிக்கும் கனிகளை கொண்ட நெல்லி மரங்களாக மாறுங்கள் என்று சாபமிட்டார். அவை சாப விமோசனம் அடைந்து மீண்டும் தேவலோகம் செல்லவும் நெல்லி மரத்தின் அருமையை பூலோக அறிந்து கொள்ளவும் ஈசன் அந்த நெல்லி மரத்தின் அடியிலேயே சுயம்புலிங்கமாக தோன்றினார். 5 தேவ மரங்களும் இறைவனுக்கு தொண்டு செய்த பின் தேவலோகத்திற்கு திரும்பி சென்றன. நெல்லி மரத்தின் அடியில் இறைவன் தோன்றிய இடமே திருநெல்லிக்கா. இந்த திருத்தலத்தில் மேற்கு நோக்கி வீற்றிருந்து அருளும் இறைவன் நெல்லிவனநாதர் என அழைக்கப்படுகிறார். தல யாத்திரை வந்த இறையன்பர் ஒருவர் இரவு நேரமாகிவிட்டதால் இங்கேயே தங்கிவிட்டார். அர்த்தஜாம பொழுதில் ஆள் அரவம் கேட்டதால் அவர் நித்திரை கலைந்து கண் விழித்து பார்த்தார். அப்போது ஈசன் சந்நிதியில் கொடிய காட்டு மிருகங்கள் ஒற்றுமையோடு ஒன்றாக வந்து ஈசனை வணங்கியதை கண்டார். பசு ஈன்ற கன்றுகள் புலியின் மடுவில் பால் குடித்தன. மான்கள் கொடிய மிருகங்களோடு ஒன்றாக ஆடி திரிந்தன. மிருகங்கள் வணங்கி சென்றதும் வந்த தேவகணங்கள் ஈசனுக்கு வில்வ இலைகளாலும் நறுமணம் மிக்க மலர்களாலும் வேதங்களை ஓதி வழிபட்டன. பொழுது விடிந்ததும் தாம் கண்ட காட்சிகளை அங்கு வசித்த வேத விற்பனர்களிடம் தெரிவித்தார். அவர்கள் ஒற்றர்கள் மூலம் அரசனுக்கு தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இங்கு வந்த அரசன் சிவபெருமானுக்கு கோயில் அமைத்து வழிபட்டான். சூசனம் என்ற முனிவர் கோபத்தில் தந்தையை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க திருநெல்லிக்கா தீர்த்தத்தில் நீராடி ஒரு காகத்திற்கு உணவளித்தார். இதை செய்த பிறகு அவர் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார். அடிக்கடி கோபம் கொள்பவர்கள் இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் புனித நீராடி நெல்லிவனநாதரை வழிபட்டால் அமைதியான குணம் உள்ளவராக மாறிவிடுகின்றனர். கந்தர்வன் ஒருவன் இங்குள்ள ரோக நிவாரண தீர்த்தத்தில் நீராடி குறை நீங்கியதாக தல புராணம் குறிப்பிடுகிறது. இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் சரும நோய்கள், குறிப்பாக குஷ்ட நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம். உத்தம சோழன் என்ற அரசன் மகப்பேரின்றி வருந்தினார். ஒருமுறை அரசன் தனது மனைவி பத்மாயுடன் நெல்லிவனநாதரை வழிபட வந்தார். அப்போது இளம்பெண் ஒருத்தி வந்து அரசியின் மடியில் அமர்ந்தாள். அந்த பெண்ணை வளர்த்து வரும்படி அசரீரி கேட்டது. அதன்படியே அரசனும் அரசியும் அவளை வளர்த்து வந்தனர். அந்த பெண் மங்களநாயகி வேறு யாருமல்ல, அவள் பார்வதி. அவளுக்கு திருமண வயது வந்ததும் ஆவணி மாத முதல் நாளில் இங்குள்ள சிவபெருமானை மணந்தாள். இதனால் இந்த ஈசனை திருமண தடையுள்ளோர் வழிபட்டு இனிய இல்வாழ்க்கை அமைய பெறுகின்றனர். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலமாக திருநெல்லிக்கா விளங்குகிறது. சூரிய பகவான் இந்த ஈசனை பூஜித்து கண்ணொளி பெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் பார்வை குறைபாடு உள்ளவர்களும் கண்ணில் பிரச்சனை உள்ளவர்களும் வணங்க வேண்டிய திருத்தலமாக திருநெல்லிக்கா போற்றப்படுகிறது.